ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, அப்ப இதை ட்ரை பண்ணுங்க. காய்ந்த மிளகாய் ஒரு 5 வெதுவெதுப்பான தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பிரியாணி சீரக சம்பா அரிசியில தான் பண்ணணும். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் நெய் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா தக்காளி மல்லிக்கீரை புதினா இருந்தால் புதினா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகா பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட எந்த பிரியாணி மசாலா இருக்கோ அந்த பிரியாணி மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆச்சி பிரியாணி மசாலா தான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். கூடவே ஒரு பாதி லெமன், தயிர் புளிப்பாக இருந்ததுனால நான் பாதி லெமன் தான் புழிஞ்சு ஊற்றிக்கிட்டேன். எல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு 2 கப் அரிசி எடுத்ததுனால 1.5 கப் தண்ணி சேர்த்து கொதி வரத்துக்காக மூடி வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா கொதி வந்து தண்ணி வத்துனதும் மல்லிக்கீரை நெய் ஊற்றி தம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தம் உடைச்சிடலாம். வீடே மணக்க மணக்க இருந்துச்சு இந்த பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ் யூஷுவல் செய்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.